Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இரட்சகருமாய் இருக்கிற மீட்பர் நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Once again I am privileged and honored to serve the Lord in his presence. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நான் சேவிக்கிறதை நான் மிகவும் கனமாகவும் உஸ்லாக்கியமாகவும் நான் கருதுகிறேன். Ministry is a great opportunity. ஊழியம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. Changing lives and restoring lives. வாழ்க்கைகளை மாற்றி மறுவாழ்வு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட கனமான காரியம் தான் ஊழியம். ஆமென். This morning I would like to speak on delivering God's people from the powers of darkness. அந்தகார சக்தியிடத்திலிருந்து தேவ ஜனங்களை விடுவிப்பது என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். The devil comes to kill, steal and destroy. சாத்தானானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. But our God is a delivering God. ஆனால் நம்முடைய தேவன் விடுதலை அளிக்கிற தேவன். He wants to deliver his people. தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிக்க விரும்புகிறார். Colossians chapter 1 verse 13. கொலோசியர் 1:13 வசனத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். From the domain of darkness, இருளின் அதிகாரத்தினின்று God has come to deliver us தேவன் நம்மை விடுவிக்க வந்திருக்கிறார். into the kingdom of his beloved son. அவர் தம்முடைய குமாரனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு God is fighting for us. தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். God is fighting for you. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். God is fighting for your family. தேவன் உங்கள் குடும்பத்திற்காக யுத்தம் செய்கிறார். God is fighting for your business. தேவன் உங்களுடைய தொழிலுக்காக யுத்தம் செய்கிறார். God is fighting for your healing. தேவன் உங்களுடைய சுகத்திற்காக யுத்தம் செய்கிறார். He is a God who delivers us. நம்மை விடுதலையாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். How he delivers us? எப்படி அவர் நம்மை விடுவிக்கிறார்? Jesus said, I am the light of this world. இயேசு சொன்னார், நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். Whoever comes after me, என்னை பின்பற்றுகிறவன் எவனோ, they will have a light of life. அவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். Whoever not walks with me, என்னோடு கூட நடவாதவன் பின்பற்றாதவன் எவனோ, they are walking in darkness. அவன் அந்தகார இருளில் நடக்கிறான். Whoever follows me, என்னை பின்பற்றுகிறவன் எவனோ, will never walk in darkness. அவன் என்றும் அந்தகார இருளிலே நடப்பதில்லை. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை எங்க தெரியுமா நடக்க வச்சிருக்காரு? இருள நடக்க வைக்கல. அவரே ஒளியாய் இருந்து உங்க வாழ்க்கையில ஒளியாய் வெளிச்சமாய் இருந்து பாதைகளை காட்டுகிற ஒரு தேவனாய் ஆண்டவர் உங்களை நடத்தி செல்லுகிறார். Hallelujah. Hallelujah. He is giving you light to walk in this wicked world. இந்த துன்மார்க்கமான பொல்லான் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் ஒளியில நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Jesus said, I am the light. இயேசு சொன்னார், நானே ஒளியாக இருக்கிறேன். Where is the light? அந்த ஒளி எங்க இருக்கிறது? It is in the world. இந்த உலகத்தில் இருக்கிறது. In this darkened world. உலகத்தில் இருக்கிற இருளிலே இருக்கிறது. The gospel of Jesus is shining everywhere. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் எல்லா இடத்திலும் பிரகாசிக்கிறது. Every wrestling spirit with God's people, போராடுகிற எல்லா விதமான ஆவிகளும் வந்து ஒரு நாள் வந்து அடங்கி போகும். every wicked forces of the enemy, மேலும் சத்துருவானவனுடைய எல்லா விதமான மோசமான யுத்தங்களும், every authorities of the enemy, அல்லது சாத்தானுடைய எதிராளிகளுடைய எல்லா விதமான திட்ட நோக்கங்களும், every power of the wickedness of the spirit, அல்லது இந்த அந்தகார பொல்லாத அசுத்தாவினுடைய சகல அதிகாரமும் வல்லமைகளும், the forces of the evil, பொல்லாத சாத்தானுடைய சக்திகள், Jesus came to deliver us from these இவைகள் things. எல்லாவற்றிலும் இருந்து இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் விடுவிக்க வந்தார். Because Jesus said, ஏனெனில் இயேசு சொன்னார், I am the way, நானே வழி, I am the truth, நானே சத்தியம், I am the light. நானே ஜீவனுமா No இருக்கிறேன். one comes to the Father except through me. ஒருவனும் என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் வர முடியாது. Oh, God's people have a way today. கவனிங்க, தேவ ஜனங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. Children of God, you have a way தேவனுடைய today. பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார். Don't say that there seems to be no way. சொல்லாதீங்க, எனக்கு வழியே இல்லாத போல தோன்றுகிறதுன்னு சொல்லாதீங்க. வழியை காண்பிக்கிற இயேசு உனக்கு வழியை காண்பிக்கவே அவர் இந்த பூலோகில் வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்றார்.
Hallelujah. Hallelujah. God is showing us the way today. தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு வழியை காட்டுகிறார். Is your life crippled today? உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு முடமாகி இருக்கிறதா? Is your family is crippled today? அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு முடமாகி இருக்கிறதா? The power of the wickedness of the evil is crippling God's people. பொல்லாத சாத்தானுடைய அந்தகார சக்திகள் வல்லமைகள் தேவ ஜனங்களை முடமாக்கி வைத்திருக்கிறது. God's eyes is upon you today. ஆனாலும் தேவனுடைய கண்கள் உங்கள் மீது இருக்கிறது. Because the light of God is shining on ஏனெனில் you. ஆண்டவராகிய தேவனுடைய பிரகாசம் முக ஒளி உங்கள் மேல பிரகாசித்திருக்கிறது. For the darkness cannot comprehend God's people. தேவ ஜனங்களை நிச்சயமாக அந்த அந்தகார சக்திகள் மேற்கொள்ளாது. Your eyes are filled with God's light. காரணம் உங்களுடைய கண்கள் முழுவதுமாக தேவ ஒளியினால நிறைந்திருக்கிறது. The words that you speak is filled with God's light. மேலும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய ஒளியினால It நிறைந்திருக்கிறது. becomes healing for others. அது மற்றவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறதாக It இருக்கிறது. becomes somebody else's blessing today. மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு இன்றைக்கு அது மாறுகிறது. Let the light shine in you. அந்த ஒளி உங்களுக்குள்ளாக Let the பிரகாசிக்கட்டும். light shine in you. அதே ஒளி உங்களுக்குள்ளாக Let the light பிரகாசிக்கட்டும். shine in your children's அந்த life. ஒளி உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய Let வாழ்க்கையில the light ஒளிரட்டும். shine in this ministry. அதே போல அவருடைய ஒளி உங்களுடைய ஊழியத்துல பிரகாசிக்கட்டும். Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Submit yourself to God. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். And then he will flee from you. பிறகு உங்களை விட்டு அவன் விலகி ஓடி போவான். There is a place of submission in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல தான் தேவனுக்கு கீழ்ப்படிக்கிற ஒரு காரியம் Some இருக்கிறது. people say, I'm not delivered. I'm not delivered. Why you are not delivered? You are not submitting yourself to God. உங்கள சில பேர் இப்படியாக சொல்லிக்கிறீங்க, நான் ஏன் விடுவிக்கப்படவில்லை, நான் ஏன் விடுதலை ஆகலை, எனக்கு ஏன் விடுதலை இல்லை. உங்கள சில பேர் இப்படியாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். You know why God is saying this to us? இன்றைக்கு காலையில தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? Deliverance is available. ஆண்டவருடைய கிருபையினால விடுதலை உங்களுக்கு இருக்கிறது. Deliverance in your mind is available. கவனிங்க, உங்களுடைய மனதுக்கு வேண்டிய விடுதலை இருக்குது. யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் சோகமா ஆண்டவருக்கு முரண்பாடாக இருக்குமானால் உங்களுக்குள்ள சத்துருவானவன் களைகளை விதைக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. The devil is planting something evil in your mind. உங்களுடைய சிந்தையில சாத்தான் பொல்லாத களைகளை ஏதோ வந்து விதைத்து கொண்டு போகிறான். The Bible says, வேதம் சொல்லுகிறது, by the renewing of your mind, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே you become something new in God. தேவனுக்குள்ளாக நீங்கள் ஏதோ ஒரு புதுமையாக மாறுகிறீர்கள். God wants to renew you, refresh you, and he wants to kindle a new fire in you. கவனிங்க, தேவன் உங்களை புத்தம் புதிதாக புதுப்பித்து புத்தம் புதிதாக்கி அவருக்குள்ளாக ஒரு புதிய அக்கினி உங்களுக்குள்ளாக பண்ண விரும்புகிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, to give light to those who sit in darkness. வியாதியில, அதாவது அந்தகாரத்துல வியாதிப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஒளியை காட்டு. In the shadow of death they are sitting over there. மேலும் அந்த இடத்துல மரண இருள்ல அவங்க படுத்திருப்பாங்க. Guide their feet into the way of peace. அந்த சமாதானத்தினாலே வழிகளிலே உங்களுடைய காலத்தை பதிக்க வேண்டும். God is bringing you a way of peace. காரணம், தேவன் உங்களுக்கு ஒரு சமாதான வழியை அவர் கொண்டு வருகிறார். God is bringing you out of the place of darkness, மேலும் out of the shadow of death, and give you guidance to put your feet on the way of peace. அந்தகார வியாதிகளிலிருந்து, அந்தகார சக்திகளிலிருந்து, அந்தகார நிழல் போன்ற மரணத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வந்து உங்களை வந்து சமாதானத்தினுடைய வழியில உங்களை கொண்டு வந்து உங்களுக்கு காலை நிறுத்துகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் நீங்க இருள நடக்க போகிறதல்ல. இனிமேல் இருள் உங்களை கவ்வி கொள்ளாது. இனிமேல் இருள் உங்களை தொடாது. இனிமேல் சத்துருவான களைகள் விதைக்க முடியாது. இனிமேல் வியாதிகள் வர முடியாது, வறுமைகள் வர முடியாது. ஏன் தெரியுமா? சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு வழியை, ஒரு பாதையை கர்த்தர் தம் பிள்ளைகளை நடக்க வைக்கவே இந்த பூலோகில் அவதரித்தார். Hallelujah. Hallelujah. Luke chapter 1 verse 79. லூக்கா 1:79 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, To give light to those who sit in darkness. மரண அந்தகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் தர. Why they are sitting in darkness? ஏன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறாங்க? They are stubborn. அங்க ஒரு They are stubborn. அவங்க வந்து பிடிவாதத்தில் இருக்கிறாங்க. They are stubborn. அவங்க மிகவும் பிடிவாதத்தில், prideful. அவர்கள் மிகவும் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. Jealousy. அவர்கள் மிக பொறாமை Their உள்ளவர்களாக spirit இருக்கிறாங்க. is dry. அவர்களுடைய ஆவியானது வறண்டு போயிருக்கிறது. They are traveling towards the shadow of death. அவர்கள்
மரண நிழலிலே அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். Sin will thrill you, but it will grind you. கவனிங்க, பாவமானது உங்களை வந்து பிடிக்கும், ஆனா தேவனுடைய வார்த்தை அது விலக்கி போகணும். பாவமான காரியங்கள் முதல்ல சந்தோஷமா இருக்கும், பிறகு உங்களை பாவத்துக்குள் தள்ளி மரணத்துக்குள் தள்ளி உங்களை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து விடும். But what the Lord is saying here in this verse, ஆனால் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்லுகிறார்? to give light to those who are sitting in darkness. இந்த மாதிரி அந்தகாரத்திலே மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் தர, to give light, வெளிச்சம் தருவதற்கு a God who is offering to you today. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை பரிசாக கொடுக்கிறார். It doesn't mean your sin and you're sitting in darkness. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டா உங்களுடைய பாவத்திலேயே நீங்க அந்தகாரத்திலேயே உட்கார்ந்திருப்பது அல்ல. No, not like that. அந்த மாதிரி அர்த்தத்துல தேவன் சொல்லவில்லை. One thought of captivity can sit in darkness. கவனிங்க, ஒரு விதமான சிறையிருப்பு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தகாரத்தை இருள்ல உட்கார்ந்திருப்பதாகும். ஒரு யோசனை பல வருடங்கள் உங்களை ஒரே இடத்துல உங்களை முடமாய் உட்கார பண்ணுகிற ஒரு எண்ணத்தோடு உங்களை உட்கார பண்ணலாம். So what God is saying is you have to come out of that captivity. நீங்கள் அப்படிப்பட்டதான சிறையிருப்பமான அந்த முடமான காரியத்திலிருந்து வெளியே வர வேண்டும். You have to walk in the spirit. நீங்கள் ஆவியில நடக்க வேண்டும். You have to rejoice in the spirit. நீங்கள் ஆவிக்குள்ளாக களி கூற வேண்டும். In the spirit. நீங்கள் ஆவியில ஜெபிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. It is not when you are powerful you pray. ஏதோ நீங்க வல்லமையாக ஜெபிப்பதில் அல்ல. Early morning you have to carry your mission gun. உங்களுடைய ஆவியில ஒரு மிஷன் கன், ஒரு துப்பாக்கியை நீங்க வச்சிருக்கணும். தோட்டா ஃபுல்லா லோட் பண்ண ஒரு துப்பாக்கி ஒரு போர்வின் கையில் இருக்குமானால், ஒரு போர் அவனுக்கு இருக்குமானால் அந்த துப்பாக்கியை பயன்படுத்துவானா பயன்படுத்த மாட்டானா? Hallelujah. 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 Likewise in the spirit you are a soldier for God. எப்படி ஒரு போர் செய்கிறவன் இயந்திர துப்பாக்கியை கையில வச்சிருக்கானோ அதே போல ஆவிக்குள்ளாக நீங்களும் ஒரு போர் செய்கிறவர்களாக இருக்கிறீங்க. Every day morning, ஒவ்வொரு நாள் காலையில you don't know the day what is owing to you, what problem may come. என்ன பிரச்சனைகள், என்ன சதிகள், காரியங்களை நீங்க சந்திக்க போறீர்கள் அந்த நாள்ல உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு நீங்க இருள்ல உட்கார போறீங்களா இல்ல அன்னைக்கு வெளிச்சத்தில் உட்கார போறீங்களான்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் பரிதபித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், பிதாகிய தேவனிடம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயும் ஆவியிலே ஜெபிப்பாயானால், தேவனோடு கூட ஐக்கியப்படுவாயானால், உனக்கு ஒரு விடுதலையும் உனக்கு ஒரு வெளிச்சமும் உனக்கு ஒரு சத்தியமும் தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உன்னோடு கூட இருந்து வழிநடத்தும் அந்த நாள் முழுவதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. Hallelujah. When a day is coming, இப்படியாக நாட்கள் வருகிறது. when a day is birthed into us this morning today, இந்த காலை வேளையில இப்படியா நாட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. you never thought this problem would come. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரும் என்பதை நீங்க யோசித்திருக்க மாட்டீங்க. You never thought this evil person will come and hinder you and fight with you. மேலும் பிடிப்பட்டதான ஒரு எதிராளியான ஒரு மனுஷன் வந்து உங்களுக்கு விரோதமாக சண்டை போடுவான்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. You have to get ready in the spirit. இருந்தாலும் நீங்கள் ஆவியிலே எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். You have to fight the devil in the spirit. நீங்கள் ஆவியிலே பிசாசோடு கூட நீங்க எதிர்த்து நீங்க யுத்தம் செய்ய வேண்டும். The Holy Spirit is a helper for you to fight your enemy. காரணம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவியாக இருக்கிறபடியால் எதிராளியான பிசாசை நீங்க எதிர்த்து போர் செய்ய முடியும். The book of Isaiah, ஏசாயாவை எடுத்துக்கொள்ளுங்கள். chapter 45 verse 7 says, ஏசாயா 45ல வேதம் சொல்லுகிறது, I form light and I create darkness. நானே இருளை உண்டாக்கினேன், நானே ஒளியை உண்டாக்கினேன். I create well-being and I create calamity. சமாதானத்தையும் படைத்து தீங்கையும் நானே உண்டாக்குறேன். I am the Lord who does all these things. கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர். Whenever God tries to do something, தேவன் எப்படியெல்லாம் ஒரு சில காரியத்தை செய்ய விரும்புகிறாரோ, whenever God allows the enemy to come and cripple us, அல்லது எப்போதெல்லாம் சத்துருவானவனை அனுமதிச்சு நம்முடைய வாழ்க்கை முடமாக்க தேவன் அனுமதிக்கிறாரோ, when Job was admitted to tempt by the devil, யோபுவானவன் பிசாசானவனுடைய சோதனைகளுக்கு இல்ல அவனுடைய காரியங்களுக்கு அவன் தன்னை வந்து விட்டு கொடுத்தானா? for Satan to go and do these things. கவனிங்க, தேவன் தாமே இப்படியாக சாத்தான் வந்து யோபை சோதிக்கும்படிக்கு அனுமதித்தார். God gave the permission to the devil
to do all the calamity things in Job's life. யோபுடைய வாழ்க்கையிலே எல்லா மோசமான கலக்கமான காரியங்களை எல்லாவற்றையும் அனுமதிக்கும்படிக்கு சாத்தானுக்கு தேவன் இடம் கொடுத்தார். God gives permission. தேவன் அனுமதி கொடுத்தாருங்க. God gives permission. தேவன் அனுமதி கொடுக்கிறார். Why he gives permission? ஏன் தேவன் அனுமதியை கொடுக்கிறார்? He wants you to fight your fight. நீங்க உங்க சண்டையை உங்க யுத்தத்தை நீங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அனுமதிக்கிறார். Hallelujah. 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 கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் மலர்படுக்கை அல்ல. சில போர்களும் உண்டு, சில முற்களும் உண்டு, சில விதமான காரியங்களை நீ சண்டை போட விதமான காரியங்களும் உண்டு. நீ ஆவில ஒரு போர் வீரனை போல நீ காண்பாய், நீ இருப்பாய். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதுமே வெற்றி 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 உன் பக்கமாய் இருக்கும், ஆசீர்வாதம் உன் பக்கமாய் இருக்கும். கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணுகிற தேவன் உனக்காய் காரியங்களை உனக்கு சாதகமாய் செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உனக்காக போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறார். God is fighting your battles. தேவன் உங்களுடைய யுத்தங்களை எடுத்து நடத்துகிறார். Hallelujah. 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 Your weakness is not your weakness. கவனிங்க, உங்களுடைய பலவீனம் உங்களுடைய பலவீனம் அல்ல. Sometimes God performs his strength out of your weakness. சில சமயத்துல தேவன் என்ன பண்றாரு, உங்க பலவீனத்தை கொண்டு பலத்தை ஏற்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. யோசிக்க பலன், பேச பலன், விசுவாசிக்க பலன், ஜெபிக்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு நடக்க பலன் இல்லை, எனக்கு உபவாசம் இருக்க பலன் இல்லை. Sometimes your weakness is God's advantage. சில சமயத்துல உங்களுடைய பலவீனம் தான் தேவனுக்கு ஒரு பெரிய பலமா இருந்து செய்ய வல்லமையா இருக்குது. Because we allow God to minister to us. காரணம் என்னவென்று கேட்டால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடிக்க அனுமதிக்கிறோம். ஒரு சுகவீனம் வந்தாதான் அவருடைய சுகமளிக்கிற கரம் நம்ம மேல வரும். ஒரு பலவீனம் வந்தாதான் அவருடைய கிருபையினால் வருகிற அந்த உன்னத பலம் நம்ம மேல கடந்து வரும். God allows certain things to happen. நம்முடைய வாழ்க்கையில சில காரியம் நடப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறார். நீ பலவீனமா இருக்கும் பொழுது உனக்கே தெரியாம கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கட்டி கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 அந்த நேரத்துக்கு பலப்படுத்துறார் நினைச்சுக்காத. யாரோ ஒருத்தர் சுகவீனத்தில் இருக்க போறாங்க. நிறைய மாதங்களுக்கு பிறகு நீ அவர்களுக்கு சாட்சியா போய் கர்த்தர் உன்னை நிறுத்தி, இதே பாதையில் நான் போயிருக்கிறேன், இதே பிரச்சனை நான் போயிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார், இதை போற பாதையில் நான் போனேன், கர்த்தர் என்னை கட்டி எழுப்பினார், அதே பாதையில் நீங்க போறீங்கல்ல, கர்த்தர் என்னை கொண்டு இந்த அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி உன்னை சாட்சியாய் நிற்க வைப்பார். God makes a weakness out of your weakness. உங்களுடைய பலவீனத்திலிருந்து தேவன் உங்களை பலப்படுத்தி சாட்சியாக வைப்பார். God takes the weakness out of your weakness. உங்களுடைய பலவீனத்திலிருந்து தேவன் பலவீனத்தை எடுத்து போடுவார். God brings a testimony out of your test. உங்களுடைய சோதனையிலிருந்து தேவன் உங்களை சாட்சியாக எடுப்பார். God brings you to a mess to make a message. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மோசமான ஒரு குளறுபடியான காரியத்தை எடுத்து தேவன் அதை ஒரு பெரிய செய்தியாக அறிவிப்பாக மாற்றுவார். Hallelujah. 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 குப்பையில் இருந்தவனை அவர் கண்மலையின் மேல் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. 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 எளிமையும் குப்பையுமான உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. God has chosen the weak things of life for his glory. உலகத்திலே எதெல்லாம் பலவீனம் மோசம் என்று சொல்றோமோ அவையெல்லாம் தேவன் தம்முடைய நாம மகிமைக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. God's people have to dwell in great light. தேவனுடைய ஜனங்கள் சோதனை பரீட்சைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தில் அனுபவிக்கிறார்கள். God's people have to dwell and they have seen a great light because once upon a time they were in darkness but now they see the great light. அப்படியே
தேவ ஜனங்கள் அந்தகாரத்தில் நின்று அவர்கள் வெளிச்சத்தில் வரும்போது அவர்கள் மிகவும் களி கூறுவார்கள். காரணம், ஒரு காலத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் அந்தகார இருளை இருந்தவர்கள் இன்றைக்கு பெரிய வெளிச்சத்தில் வருகிறார்கள். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, the anointing breaks the yoke. அந்த அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் உங்களுடைய நுகத்தை முடிக்கிறதாக இருக்கிறது. Anointing is breaking something today. அபிஷேகம் இன்றைக்கு ஒரு சில காரியத்தை உடைத்து போடுகிறதாக, முறித்து போடுகிறதாக to you today. இன்றைக்கு இப்போது நான் பேசி கொண்டிருக்கிற வேளையில there's a fire in this altar today. இந்த இடத்துல பலிபீடத்தில் அபிஷேகம் இருந்து கொண்டிருக்கிறது. This fire will consume everything what the devil has tried to do. இந்த அக்கினியின் அபிஷேகம் உங்களுக்கு என்னென்னலாம் பிசாசானவன் செய்ய முயற்சிக்கிறானோ அவைகள் எல்லாவற்றையும் சுட்டெரித்து சாம்பலாக்கி போடும். Because the fire of God, ஏனெனில் தேவனுடைய அக்கினி, the fire of God, தேவனுடைய அக்கினி burns everything what the enemy has tried to do. சத்துருவானவன் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் செய்ய விரும்புகிறான் எல்லாத்தையும் அவிழ்த்து போடுவதாக இருக்கிறது. Because the spirit of the Lord, காரணம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், it has anointed you, அவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் to bring healing to the captive. இந்த சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொண்டு வரும்படிக்காக. The anointing of the Lord, மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் is sending you a new fire for this season. இந்த காலகட்டத்தில் ஒரு புதிதான ஒரு அக்கினி உங்களுக்கு அனுப்புகிறதாக இருக்கிறது. முந்தி ஜெபித்த மாதிரி இனிமேல் நீங்க ஜெபிக்க போறதில்ல. வைராக்கியமாய் ஆவியில அக்கினியோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் உன்னை கொண்டு பல பேருக்கு அந்த அக்கினியை பரவத்தக்கதான நீ ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் நடுங்கும், பேய்கள் நடுங்கும், பேய்கள் ஓடும், வியாதிகள் மறையும், தோல்விகள் ஜெயமாய் மாறும். ஏன் தெரியுமா? உன்னுடைய ஜெப வாழ்க்கை அக்கினியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. The Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர், is teaching you how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Because he has brought you out of darkness. காரணம், அவர் அந்தகாரத்தினின்று உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். He has given you the light of Jesus. மேலும் இயேசுவுடைய ஒளியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Now you need the power of God to shine for him and for his glory. இப்பொழுது அவருடைய மாட்சிமை மகிமைக்காக நீங்கள் பிரகாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. Flesh cannot edify in the presence of God. மாம்சம் நிச்சயமாக தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நுழைய முடியாது. When the spirit of truth comes, எந்த இடத்துல தேவ ஆவியினுடைய சத்தியம் வருகிறதோ, this is what I like now. This is what I like. இததான் நான் விரும்புகிறேன் இப்பொழுது. Hallelujah. இதுதான் எனக்கு பிடிச்சது. When the truth, சத்தியம், the spirit of truth, ஆவியின் சத்தியம், not only the truth but the spirit of truth, சும்மா இது இல்ல, ஆவியின் சத்தியம், when he comes upon you, சத்திய ஆவியானவர் உங்கள் மேல வரும்போது, he will guide you into all truth. எல்லா விதமான சத்தியத்திலும் அவர் உங்களை வழி நடத்துவார். He will not speak on his own authority, அவர் தன் சொந்தத்திலிருந்து எதுவும் பேச மாட்டார். but he will speak the authority of the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அதிகாரத்தினால் அவர் பேசுவார். And he will declare you all things that are yet to come in your life. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்க போகிறதோ அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நடத்துவார். Hear me carefully. Hear me carefully. இங்க நீங்க மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, hear me carefully. இங்க தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கேட்குங்க. Without the Holy Spirit you can't live another day. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நிமித்தம் தான் நீங்கள் இன்னொரு நாள் பிழைக்கும்படிக்கு உயிரோடு கூட இருக்கிறீர்கள். வரும் காலத்துல ஆவியானவர் உங்க கூட செயல்படலனா உங்க காரியங்கள் வாய்க்காது, நீங்க செய்யற காரியங்கள் வளராது, நீங்க பேசுகிற காரியங்கள் நிலைக்காது. ஆவியானுடைய சத்துவத்தில், அவருடைய வல்லமையில் நீங்க பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது வேதம் சொல்லுது, நீங்கள் பலன் அடைந்து, ஹalleluya, நீங்கள் சாட்சிகளாய் இருந்து, ஹalleluya, உலகம் எங்கும் போய் நீங்க சாட்சிகளாய் இருப்பீங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya, ஹalleluya. when the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல வந்து இறங்குகிறார். he will teach you all things. அவர் உங்களுக்கு எல்லா சத்தியத்தை குறித்து உங்களுக்கு போதித்து நடத்துவார். மனிதனுடைய சிந்தை மட்டுப்பட்டு இருக்கிறது, கெட்டு போய் இருக்கிறது, கலங்கி போய் இருக்கிறது, தவித்து போய் இருக்கிறது, மன உளைச்சல் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சிந்தையில் வரக்கூடிய காரியங்கள் அவனை ஒரு உயரத்துக்கும் கொண்டு போக முடியாது. ஆனால் ஆவியானுடைய அறிவுக்குள், அவருடைய சிறந்த காரியத்துக்குள் அவரே உன் வாழ்க்கையின் பங்காய் மாறும் பொழுது உன் வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். Hallelujah. Hallelujah. When the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரும்போது, நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை.
அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. அதற்கும் மேலான ஒரு சமாதானம் உன்னை ஆளும். அதற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம் உன் பங்காய் மாறும். அல்லேலூயா. ஹalleluya. Some people think they can manage their whole life with what they earn and have in their life. சில பேர் என்ன நினைக்கிறாங்க கேட்டா, தங்கள் வாழ்க்கையில சம்பாதிக்கிறத பணத்தை வச்சுக்கிட்டு முழு வாழ்க்கையே நம்ம சமாளிச்சிடலாம், நடத்திடலாம் நினைக்கிறாங்க. இந்த சம்பாத்தியம் துடைய ஒரு பெரிய சிந்தனை உலகத்துக்கு தான் இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தரே நம்புகிற மனுஷன் அவனே காரியங்களை செய்யக்கூடும். அல்லேலூயா. ஹalleluya. When a man listens to God, தேவனுக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்கும்போது he lives long. நிச்சயமாக அவன் நீண்ட நாள் வாழ்வான். When a man listens to himself, ஆனால் ஒரு மனுஷன் தனக்கு செவி கொடுத்து தன்னுடைய எண்ணத்தையே நடந்து போகும்போது he dies very soon. அவன் மிக சீக்கிரமாக செத்து போயிடுவான். நிறைய பேரை பார்த்துட்டேன். I've seen many people நிறைய பேர் இந்த மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். தேவனுக்கு செவி கொடுத்து நீண்ட நாள் வாழ்கிறவர்களோ who listen to themselves will die. தனக்கு தானே தன் இஷ்டப்படி தனக்கு செவி கொடுத்து தன் விருப்பப்படி எல்லாம் வாழ்கிறவன் மரித்துறான். A preacher was standing in a bus stand. ஒரு பிரசங்கியானவன் நின்று கொண்டிருக்கிறார். A bus came to pick up for where he is going to go to another destination. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பிரசங்கியா நிக்கும்போது ஒரு பஸ் வருது. அவர் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த பஸ்ல ஏறுறாரு. Beautiful bus. ரொம்ப நல்ல ஒரு பஸ் தான் அது. Luxury bus. நல்ல ஒரு சொகுசான பஸ். Comfortable journey. ரொம்ப சௌகரியமான ஒரு பயணம். The Lord said to the preacher, ஆனா கர்த்தர் அந்த பிரசங்கிய பார்த்து சொல்றாராம், don't go into this bus. அந்த பஸ்ல நீ போவாத. The next bus will come. அடுத்த பஸ் வரும். You go in that bus. அந்த பஸ்ல நீ போ. When that bus came, அந்த பஸ் வரும்போது it is not luxury. அது வந்து சொகுசான பஸ் அல்ல. Ordinary bus. சாதாரண ஒரு பஸ் தான். This preacher was disappointed. இந்த பிரசங்கியாருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்துச்சு. Why God never gave me that comfort to travel? என்னடா நல்ல சொகுசான சௌகரியமான பஸ்ல போகும்படிக்கு கர்த்தர் எனக்கு சொல்லல. I miss children. I'm his child. நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை நான் இழந்துட்டேனே. I'm doing his gospel word. நான் அவருடைய வேலையை செய்தேன், அவருடைய சத்தத்தை கேட்டேன், நான் அவருக்காக வாழ்கிறேன். He has to look at my comfort where I need to travel a long journey. அப்படியானா நான் இங்கிருந்து நீண்ட தூரத்துக்கு போகிறதுக்கு நான் சௌகரியமா சொகுசா போக வேண்டும் என்பது குறித்து அவர் என் மீது கரிசனையா இருக்கணுமே. When he was traveling in the old bus, broken bus, in that long road, ஆனால் இந்த பிரசங்கி ரொம்ப பழமையான ரொம்ப ஓட்ட உடைச்சல் உள்ள இந்த பஸ்ல ரொம்ப நீண்ட நேரம் பிரயாணம் பண்ணும்போது when he came to a particular junction, ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார். he saw the first bus went into the river and drowned. அந்த சொகுசான சௌகரியமாக போன அந்த பஸ் ஆற்று படுக்கையில போயிட்டு முழுகிச்சு. Everybody died in that bus. அந்த பஸ்ல இருந்தவர் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. If he has listened to himself to go into that bus, ஒருவேளை சொகுசான பஸ் ஆச்சே சௌகரியமான பஸ் ஆச்சே கர்த்தர் என்ன சொல்றாரு நானே செய்யறேன்னு சொல்லி போயிருந்தாருன்னா அவரும் முழுகி செத்து போயிருப்பார். கண்டிப்பா நிச்சயமா மரித்து போயிருப்பார். When you wait on the Lord, கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கும் போது, when you hear the voice of the Holy நீங்க கர்த்தருடைய பரிசுத்தாவின் சத்தத்தை கேட்கும்போது, you and your family will live long. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க. Your family will be blessed thoroughly. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. When you listen to yourself, you will sit in the darkness. ஆனால் உங்களுடைய எண்ணத்தின்படி நடக்கும்போது நீங்கள் உங்களுடைய அந்தகார இருளிலே தான் அமர்ந்திருப்பீர்கள். When you listen to yourself, you will sit in the world and the sin will grind your life. ஆனா உங்களுடைய மனசு பேச்சை கேட்டுட்டு நீங்கள் போய் கொண்டிருக்கும் போது எப்படி சிம்சோன் வந்து மாவரித்து கொண்டிருந்தானோ அதே இடத்துல தான் நீங்கள் இருக்க வேண்டும். The voice of the Holy Spirit கர்த்தருடைய பரிசுத்தாவியுடைய சத்தம் is speaking to you today. இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. And he wants to deliver you today. அவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். In a week we face many problems. கவனிங்க, நம்முடைய பலவீனத்துல நம்ம வீட்ல எல்லா இடத்திலும் நிறைய பிரச்சனை சந்திக்கிறோம். In a month of a 30 days course we face many problems and trials. கவனிங்க, நம்முடைய வாரத்திலேயே இந்த 30 நாள் ஒரு மாசத்திலே நிறைய பரீட்சைகள் சோதனைகள் கஷ்டங்கள் பாடுகளை சந்திக்கிறோம். Whoever who are led by God, they are the sons of God. வேதம் சொல்லுகிறது தேவ ஆவியினால நடத்தப்படுகிற எவர்களோ அவர்கள் தேவ புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள். God
never gave you a spirit of fear. கவனிங்க, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. He gave you power, love and sound mind. அவர் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். God is giving you that love today. தேவன் அப்படிப்பட்ட அந்த அன்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Let your mind be filled with God's love. உங்களுடைய மனது முழுவதும் தேவ அன்பினால நிரப்பப்பட்டிருக்கட்டும். உங்களுடைய இருதயம் தேவ அன்பினால நிரப்பப்பட்டிருக்கட்டும். Filled with God's joy. உங்களுடைய மனது முழுவதும் தேவ மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கட்டும். Walk in the strength of God. தேவனுடைய பலத்தினால நீங்க நடக்க வேண்டும். Come out of that place where you are bound. நீங்கள் எங்க கட்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு வெளியே வாங்க. When Paul and Silas, when they prayed in the midnight hour and when they sing a song in the prison doors were opened, the Bible says. பவுலும் சீலாவும் இப்படியாக அந்த சிறைச்சாலையில இரவு நேரத்தில் பாடி துதித்து கர்த்தரை ஆராதிக்கும் போது சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு திறந்த கதவை ஆண்டவர் வைக்கிறார். சிறைச்சாலையுடைய வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வர போற. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை சிறையிருப்பு பண்ணுகிற அந்த ஆவி, உன்னை பலவீனம் பண்ணுகிற அந்த ஆவி, உன்னை கட்டுப்படுத்துகிற அந்த ஆவி, உன்னை கவலைக்குள்ளாய் நிந்தைக்குள்ளாய் ஆக்குற அந்த ஆவி, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இரத்தத்தின் வல்லமையினாலே இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, 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 ஹalleluya. God wants to deliver you and bring you out of that prison door. தேவன் உங்களை விடுதலை ஆக்கி இந்த சிறைச்சாலையினுடைய கதவிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். There are people who are spiritual, நிறைய பேர் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறாங்க. but something is prisoned in them. இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக ஏதோ சிறைச்சாலை போல அவங்க சிக்கி கொண்டு மாட்டி இருக்கிறாங்க. There are some people who are coming to church. சில பேர் சபைக்கு வருகிறவர்கள் இருக்கிறாங்க. They are listening to the voice of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தையும் கேட்கறாங்க. They read the Bible. வேதத்தையும் வாசிக்கிறாங்க. They pray very well. அவர்கள் நல்லவன் ஜெபிக்கிறாங்க. Connected people. அவர்கள் நல்ல ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்கள் தான். Prisoned somewhere in their life. இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல சிறைச்சாலை போல கைது செய்யப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் இந்த சபையில் நீங்க தட்டி கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு முள் அவங்களை குத்தி கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு வறுமை அவங்களை சுற்றி வளைத்து கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு சுகவீனம் அவங்களை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற இந்த வேளையில நான் விடுதலை ஆக்குவேன், நான் அவர்களை விடுதலை ஆக்குவேன், சங்கிலிகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாகளை முறிப்பேன், நானே தேவன் என்று நிரூபிப்பேன். ஹalleluya, ஹalleluya. I'm a God of Abraham, Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாக இருக்கிறார். So shall I will do it for you, says the Lord. அப்படியே நான் உங்களுக்காக செய்வேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். In the past I will do it again. நான் எப்படி கடந்த காலத்தில் செய்தோனோ அதே மாதிரி இப்போது நான் செய்வேன். Come back to the place where God wants you. தேவன் எந்த இடத்துல வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு நீங்க வாங்க. God is waiting with a fertile soil for you to breed your fruits in this season. நீங்கள் காலகட்டத்திலே ஒரு நல்ல விதமான ஒரு கனிகளை நீங்க சாப்பிடும்படிக்கு பயிர் நிலத்துல வரும்படிக்காக தேவன் விரும்புகிறார். என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல. போன 8 மாதங்களும் வறுமை வறுமை வறுமை, தோல்வி தோல்வி தோல்வி, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, முட்டி மோதி ஒவ்வொரு மாதமும் நான் கடந்து தவழ்ந்து போறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும், என் குடும்பத்திற்கு தெரியாது. நான் பட்ட பாடு என் சிந்தனைக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், உன்னை புரிந்தவர். உனக்காக ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய கதவை திறக்கிறார், ஆசீர்வாதமான கதவை திறக்கிறார். உனக்கென்று ஆண்டவர் பரலோகத்தின் வாசல்களை திறந்து வைக்கிறார், வானத்தின் வாசல்களை திறந்து வைக்கிறார். உனக்கென்று ஆண்டவர் பெரிய காரியங்களை திறந்து வைக்கிறார். உனக்கென்று ஆண்டவர் அவர் தரக்கூடிய பெரிதான அற்புதங்களை திறந்து வைக்கிறார். உன்னை கொண்டு ஆண்டவர் இன்னும் பெருக பண்ண காரியங்களை செய்வார். இன்றைய நிலைமையை பார்க்கிறோம், நீ 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya, 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 ஹalleluya. no more you can sit in darkness. இனி நீங்கள் எப்பொழுதும் அந்தகார இருளிலே உட்கார போவதில்லை. நட்சத்திரம் பக்கத்தில் நீ உட்கார்ந்தாலும் அந்த மின்னுகிற நட்சத்திரத்துடைய ஒளி உன் மேல படும். ஆனா ஆண்டவர் உன்ன சொல்றாரு, இந்த படைத்த நட்சத்திரத்துக்கே இவ்வளவு ஒளி இருக்குமானால் ஏன் ஒளியை உன் மேல வைத்திருக்கிறேன்.
Hallelujah. Hallelujah. The light of Jesus shines on you. இயேசுவினுடைய ஒளி வெளிச்சம் உங்கள் மீது உதிக்கும், பிரகாசிக்கும். God wants to bless you and use you today. தேவன் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதித்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. இந்த பூமியை அசைக்கிற ஒரு தன்மை உனக்குள்ள வச்சிருக்கேன் நான். Hallelujah. அதனால இந்த பிரச்சனை உன்னை அசைக்க கூடாது, இந்த வறுமை உன்னை அசைக்க கூடாது. Hallelujah. நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டேன், நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் அசைந்து போவதில்லை, குலைந்து போவதில்லை, மறுதலித்து போவதில்லை. அவர்கள் ஹalleluya என் மேல் வைத்திருந்த நம்பிக்கையோடு கூட இருப்பாயானால், when you have the hope of Christ in you, when you have the confidence of Christ in you, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை உறுதி இருக்குமேயானால் அவரே கிறிஸ்துவே உங்களுடைய மகிமையின் நம்பிக்கையாக இருப்பார். you will shake the planet earth for God. நீங்கள் இந்த உலக இந்த பூமி உருண்டையே தேவனுக்காக அசைப்பீங்க. Hallelujah. Hallelujah. உன்னை நடத்துகிறவர் இயேசு. ஆமென். நடத்துகிறவர் இயேசு. ஆமென். நடத்துகிறவர் இயேசு. ஆமென். உன்னை நடத்துகிறவர் இயேசு. அழைத்தவர் முடிவு பரியந்தம். The God who is faithful will lead you until the end. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மரண பரியந்தம் முடிய நடத்துவார். God is a God who wants to lift you and bless you. தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். Don't sit in darkness. நீங்கள் அந்தகாரத்திலே இருளிலே உட்காராதிருங்கள். Captivity of thoughts, demonic temptations, captivity of sounds, captivity of urges of the flesh. Don't be captivity for these days. மாம்சத்தினுடைய சிறையிருப்பு, பிசாசானுடைய சிறையிருப்பு, அந்தகார இருளுடைய சிறையிருப்பு, மேலும் மனதை பாழாக்குகிற சிறையிருப்புல அமர்ந்திருக்காதீர்கள். Hallelujah. Hallelujah. ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போய் இப்படி சொன்னேன், எனக்கு சுகமளிக்கிற வரம் வேணும். என்னை பார்த்து சிரிச்சிட்டார். அப்படியே நான் நினச்சிட்டேன் ஒருவேளை நம்மளுக்கு இல்லை போல இருக்குது. Can I tell you what he said? அவரை அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார்ன்னு நான் சொல்லட்டுமா? Look at your hands. உங்களுடைய கரத்தை பார். It is designed for healing. சுகத்துக்காகவே இது படைக்கப்பட்ட கரம். ஏதோ ஒரு போதகருக்கு அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. God has given favor, riches, blessings, healings, deliverance in your hands. தேவனுடைய கரத்தில் தயவுகளையும் ஐஸ்வர்யத்தையும் விடுதலையும் சுகம் அளிக்கிற அதிகாரங்களையும் கையில் கொடுத்திருக்கிறார். நீ கையிட்டு செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை நீ ஆசீர்வாதத்தை பார்க்க போற. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணும்? எல்லாமே நடக்குன்றார் ஆண்டவர். Hallelujah. Hallelujah. God has given this great power in the hands of his children. இப்படிப்பட்டதான பெரிய வல்லமையை தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஏறக்குறைய 2.5 மணி நேரம் நைஜீரியா ரோட்ல போறேன். ஒரே மிலிட்டரி போலீஸ், எல்லா இடமும் காரில் விட்டு இறங்கி செக் பண்ணி அவன் எந்த ஊர்லேருந்து வர்றான், என்ன பாஸ்போர்ட்டை வச்சுருக்கான், அவன் எதுக்காக போகிறான், நான் 10 கேள்வி கேட்டு அவனை 1/2 மணி நேரம் நிற்க வச்சு அப்போ காரெல்லாம் செக் பண்ணி டிக்கியெல்லாம் செக் பண்ணி நான் போனேன். ஒரு செக் போஸ்ட்டில் கூட என்னை காரை விட்டு இறக்கலை. ஒரு செக் போஸ்ட்டுங்க. சரி, இது ஏதோ சாதாரணம் நினச்சிட்டு விட்டுட்டேன். என்னை கொண்டு விட வந்த பாஸ்டர், நல்லா கேளுக்கணும், என்னை கொண்டு விட அந்த பாஸ்டர் நடுவில் வர்றப்போ மாட்டிக்கிட்டார். என்னடா இது, இந்தியாவிலேருந்து வந்த போதர் போகும்போது எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு, நான் போது என் நாட்டில் நானே மாட்டிக்கிறேன். அப்போ என்னாச்சான், கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை ஒரு இடத்துலேருந்து காப்பாற்றி இன்னொரு காரில் வழி வச்சு அந்த காரில் உள்ளவங்க அவரை கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டு போனாமா. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இது வரைக்கும் நைஜீரியாவில் தெரியாத ஆட்களை இன்னொரு காரில் ஏற்றவே மாட்டாங்களாம்.
ஹல்லேலூயா. ஹalleluya. யாருக்கும் இல்லாத கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். Our God commands a blessing even before you could start the journey. உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்கத்திற்கு முன்பதாகவே நம்முடைய தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு விட்டார். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, கொடுத்த கிருபையை வீணாக்காதீங்க. Don't waste your precious things that the Lord has given to you. தேவன் உங்களுக்கு கொடுத்த விலையேற பெற்ற காரியங்களை வீணாக்காதீர்கள். I challenge you one thing today. நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சவாலாக சொல்லுகிறேன். புழல்ல எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணுங்க. நான் இன்னைக்கு உங்களை அனுப்புறேன் ஒரு டெஸ்ட்ல. நீங்க போய் உங்க கையை வச்சு ஹாஸ்பிட்டல் உங்களை ஜெபம் பண்ணி ஜெப எண்ணெய் உங்க தலைமையில வச்சு பூசி நீங்க ஜெபித்துட்டு வாங்க. நீங்க அற்புதத்தை உங்க காதால கேட்க போறீங்க. நீங்க ரெடியா? ஆவியானவர் ரெடியா இருக்காரு. நீங்க ரெடியா? Are you ready? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? நீங்க வசிக்கிற அதே ஏரியாவில் வீடு வீடா போய் ஜெபம் பண்ணுங்க. வீடு வீடா. அவங்கள சபைக்கு கூப்பிடாதீங்க. எங்க இந்த சபையிலேருந்து வந்திருக்கேன் நீங்க சொல்ல அவசியம் இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நீங்க ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு அற்புதம் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. இந்த தாகம், if you have this thirst, இப்படிப்பட்ட ஒரு தாகம் உங்களுக்குள்ளே இருக்குமையானால் the gift and the power of God will operate automatically. தேவனுடைய வல்லமையும் வரமும் தானாகவே உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்யும். Because you are working with God and the Holy Spirit is working with you. ஏனெனில் நீங்கள் தேவனுக்காக வேலை செய்றீங்க, ஆவியானவர் உங்களை கொண்டு வேலை செய்கிறார். உங்கள் கரங்களை ஆண்டவர் விசேஷமா இன்னைக்கு ஒரு மகிமை, ஒரு வல்லமை உங்கள் கரங்களில் வரப்போகுது. The Lord says, I'm giving in your hands my power. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமையை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன். I'm granting you the tools of workmanship. மேலும் அந்த மனுஷன் உங்களுக்கு கிரியை செய்யும்படிக்கான ஒரு காரியத்தை, வல்லமையான ஒரு காரியத்தை உங்கள் கையில் கொடுக்கிறேன். ராஜ்யத்தின் வல்லமை செயல்படுகிற காரியங்கள் அத்தனையுமே உங்க கரங்களிலே ஆண்டவர் தருவாராக. நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க வல்லமை ஆண்டவர் உங்க மேல வைத்த வல்லமை செயல்பட போகுது. நீங்க இதே எண்ணத்தில் நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க நடந்து போனால் கூட வல்லமை வெளிப்படும். நீ இருள் அமர்ந்தது போதும், வெளிச்சம் உன்மேல் வருந்தது. நீ உலகத்துக்கே ஒளியாய் இருக்கிறாய், ஏன் இயேசு உன்மேல் உதிக்கிறார். அவருடைய ஒளி உன்மேல் இருக்கிறது. இந்த ஒளியானது உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. The world is searching for true light. இப்படிப்பட்டதான மெய்யான ஒளியை உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே உன்மேல் அந்த வல்லமை அமரட்டும், அமரட்டும். ஆவியின் வல்லமை அமரட்டும். Let the power of the Spirit sit on you. Holy Spirit sit on them. ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அக்கினி உங்கள் மேலே இறங்கட்டும். தேவ அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். நீ நடக்கிற இடம் அக்கினி. நீ பேசும் பொழுது அக்கினி. நீ சுவாசிக்கிற காற்றே அக்கினி. கர்த்தர் உன்னை தொட வல்லவராய் இருக்கிறார். தொடுங்கப்பா, உங்களுடைய ஜனத்தை தொடுங்கப்பா, உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா, நிரப்புங்கப்பா. சுகவீனெல்லாம் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. வறுமையெல்லாம் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. எனக்குள்ளே ஒரு தடை இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் வாங்க முன்னாடி. நான் இதெல்லாம் பண்ண விரும்புகிறேன், ஆனால் ஒரு தடை இருக்கிறது, இந்த தடை உடையணும் பாஸ்டர் சொல்கிறவங்க மாத்திரம் முன்பதாக ஓடி வாங்க. எனக்கு விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது, ஆனால் ஒரு தடை இருந்து கொண்டே இருக்குது. ஏதோ ஒன்று என்னை நிறுத்துது, நான் செயல்பட முடியாமல் என்னை நிறுத்துது. இன்னைக்கு அந்த தடை ஆவியானவரே உடைக்கிறார். ஆவியானவங்களை தொட்டு கொண்டு இருப்பதை நான் ஆவியில் பார்க்குறேன், நான் ஆவியில் பார்க்குறேன். ஆவியான ஒவ்வொரு பிள்ளையும் தொடுறாரு. சிஸ்டர், பிரதர், உங்களை தொடுறாரு, தொடுறாரு, உங்களை தொடுறாரு, உங்களை தொடுறாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
அபிஷேகம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது அந்த அபிஷேகம், உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது அந்த அபிஷேகம். ஒவ்வொருத்தர் தலை மேல ஒரு அபிஷேகம். வல்லவன் பெற்றுக்கொள் 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 உன் கரத்தில் பெற்றுக்கொள், ஆவியில பெற்றுக்கொள், சிந்தையில பெற்றுக்கொள். உன் மேல் ஒரு ஆவியானவருடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அபிஷேக எண்ணெய் உன் மேல ஊற்றப்படுவதாக, அக்கினி உன் மேல ஊற்றப்படுவதாக. It's time for sickness to leave out of your body. இப்பொழுது உங்களுடைய சரீரத்தை விட்டு பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள் விலகுகிற நேரமாக இருக்கிறது. இன்னும் 2 நிமிஷத்துல முடிக்க போறேன். இன்னும் 2 நிமிஷத்துல நான் முடிக்க போகிறேன். நான் சொல்றேன் என்கிட்ட சுகவீனம் உங்க சரீரத்தை விட்டு போகுதுன்னு சொல்லி எல்லா வலிகள், வேதனைகள், எல்லா விதமான சத்ரு பண்ணின எல்லா விதமான நடக்க முடியாம, ஜெபிக்க முடியாம, சமைக்க முடியாம, வீட்டு காரியங்கள் செய்ய முடியாம, தலை சுத்துது, மயக்கம் வருது, எனக்கு முடியலன்னு சொல்ற எல்லா காரியமும் சரீரத்தை விட்டு போ இயேசுவின் நாமத்தாலே. போ, வெளியே வா இயேசுவின் நாமத்தாலே. வெளியே வா இயேசுவின் நாமத்தாலே. வெளியே வா இயேசுவின் நாமத்தாலே. கர்த்தருடைய ஜனமே, உன் ஆவியானவர் தொடரும். தொடவிடு, அவரை தொடவிடு. அவருடைய நெருங்குறாரு, உன்னை நெருங்குறாரு. பற்றி எரிகிற அக்கினி ஓ மேல, ஓ மேல, ஓ மேல, உன் பிள்ளைங்க மேல, உன் கணவர் மேல, உன் மனைவி மேல பற்றி எரிகிற அக்கினி. Jesus. This day to the end of this month, ஆண்டவரே இந்த நாள் முதல் கொண்டு இந்த மாதத்தின் முடிவு வரைக்கும் we need your blessings. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். We need your protection. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும். We need your provision. உம்முடைய தேவைகள் எல்லாம் we need favor. நம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டும். We need your grace and mercy. கிருபையும் இரக்கமும் எங்களுக்கு வேண்டும். Bless us. எங்களை ஆசீர்வதி. Bless our church. எங்களுடைய சபையாரை ஆசீர்வதி. Bless our pastor. எங்களுடைய போதகரை ஆசீர்வதி. Bless the hands which have given offerings. ஆஃபரிங் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதி. Bless our dear mother sister Padma Mudaliar. எங்களுடைய அன்பான அம்மா சகோதரி பத்மா முதலியாரை ஆசீர்வதி. Use her mightily. வல்லமையாக பயன்படுத்தும். In the precious name of Jesus. வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே as a church we say amen. நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.